ஃபஸ்ட்டு கிராமர் சாப்டரான டென்சஸ். ஸோ இது எதுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட்டு, ஒரு வேர்பு, ஒரு ஆப்ஜெக்ட் போட்டு எழுதிடுவீங்க. இப்போது சப்ஜெக்ட் என்ன போடணும்னு நமக்கு தெரியும். ஆப்ஜெக்டில் என்ன வரணும்னு நான் அந்த ஆக்ஷனில் எந்த எந்த இடத்துல நடக்குது, இல்லை எதை பற்றி சொல்கிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றது நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் நடுவில் அந்த வேர்புன்னு ஒன்று இருக்குது. அந்த வேர்பில் தான் நமக்கு மிஸ்டேக்ஸ் வரும். சரிங்களா? அப்போ அந்த வேர்பை நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் உங்களால் டென்சஸ் ஒரு சென்டென்ஸை மிஸ்டேக்ஸே இல்லாமல் எழுத முடியும். ரைட். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு டென்சஸை பொறுத்தளவுக்கு நம்ம 3 விஷயத்தை நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட்டிவாக கவனிக்கணும். மொதல் விஷயம் என்னென்னா ப்ரோனவுன். அந்த டென்சஸில் அந்த ஒரு ஆள் பேசுகிறாங்களா இல்லை நிறைய ஆள் பேசுகிறாங்களா அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ப்ரோனவுன். செகண்ட் திங் என்னென்னா வேர்ப் ஆக்ஷன். அந்த நவுனு என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க, எப்போ பண்ணுறாங்க அப்படின்றது. மூணாவது டைம்னா என்னது, நேரம், எந்த காலத்தில் அந்த ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ ஒரு ப்ரோனவுனை, ஒரு வேர்ப், அந்த ஆக்ஷன் நடந்துச்சு, டைம், அந்த ஆக்ஷன் எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எவ்வளோ நேரத்துக்கு நடந்துச்சுன்னா நம்ம வேர்பில் மாற்றிடலாம். சரியா? ஸோ 3 விஷயம் கவனிக்க வேண்டியது, ப்ரோனவுனை கவனிக்கணும், வேர்பை கவனிக்கணும், டைமை கவனிக்கணும்.